ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் நம்ம வெல்கம் டு திருச்சி ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக நினைக்கிறோம்னா திருச்சி பாலக்கரை நிற்கிறோம். திருச்சி பாலக்கரையில் நமக்கு வந்து ஒரு 970 சதுரடி இடம் வந்து விலைக்கு வருது. இது வந்து பழைய வீடு தான். திருச்சி பாலக்கரையிலலாம் நமக்கு வந்து இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஜோன். இது ஃபுல்லாக பிஸ்னஸ் பீப்புள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் 15,000 20,000 வாய்க்கு வந்தது தான் வேலை சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 970 சதுரடி கொண்ட ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருது. இது வந்து பழைய வீடு தான். நம்ம இடத்துக்கு தான் காசு கொடுக்க போகிறோம். இந்த வீடு கட்டி எப்படி இருந்தாலும் ஒரு 15 20 வருஷம் இருக்கும். ஆனால் வீட்டில் நம்ம குடியிருக்கலாம். சின்ன சின்ன மராமத்து வேலை பார்த்துட்டாக்கா நம்ம வீட்டில் குடியிருக்கலாம். இது வந்து தெற்கும் மேற்கும் பார்த்த மாதிரி இருக்கும். மேற்கு பக்கத்து வாசல் இல்லை, தெற்கு பக்கத்து தான் வாசல் இருக்குது. நம்ம தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேற்கு பார்த்த மாதிரி அந்த சந்தில் தான் நிற்கிறோம். ஏரியா இது வந்து கார்லாம் ஃப்ரீயெல்லாம் வந்துட்டு போக முடியாது. நம்ம டூ வீலர் வந்துக்கலாம், ஆட்டோலாம் வந்துக்கலாம். வீட்டு வாசல் வரையும் நம்ம ஆட்டோ வந்துக்கலாம், கார் வரலாம். ஆனால் வந்து ஒரு ஃப்ரீயாக வர முடியாது. ஏன்னா இது பாலக்கரை பீமனர் இந்த பகுதியெல்லாம் வந்து கார்லாம் ஃப்ரீயெல்லாம் போயிட்டுலாம் வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதுசாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மள எங்களை இப்போ கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். வீடு பழைய வீடு தான், ஆனால் வீட்டில் நம்ம குடியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 90 தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல சதுரடி ஒரு 10,000 12,000 கிட்ட போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க வந்து ஒரு 10 ரூபா ரேஞ்சில் சொல்கிறாங்க. 10க்கு கீழே தான் சொல்கிறாங்க. 970 சதுரடி இருக்குது, 90 ரூபா சொல்கிறாங்க. வீட்டுக்கு மதிப்பு கிடையாது, இடத்துக்கு தான் மதிப்பு. 90 ரூபா சொல்கிறாங்க. இது கீழே 2 பெட்ரூம் இருக்கும், மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்கும். வீட்டுக்கு மதிப்பு கிடையாது. இதெல்லாம் தேக்கு, மேலே பழைய விட்டு இது. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ஹாலில் நிற்கிறோம். இது ஒரு பெட்ரூமு. இதெல்லாம் ஃபுல்லாக தேக்கு. இது மெட்ராஸ் வுட்டுன்னு சொல்லுவாங்க முன்னாடி. இப்போ மொட்டை மாடி வந்துட்டோம். மொட்டை மாடியில் தட்டு ஓட்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம பார்க்குறது அது ஒரு ரூம் மட்டும் இருக்கும். இது தானே வாட்டர் டேங்க்கு, ஏபி கனெக்ஷன், காவிரி வாட்டர், போர் வாட்டர் எல்லாமே இருக்குது. வந்தோடனே குடியிருக்கலாம். சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு நம்ம குடியிருக்க முடியும். ஆனால் நம்ம கொடுக்குற பணம் வந்து வெறும் இடத்துக்கு தான். இப்போ ரோடோடைய அட்மாஸ்பியர் பார்க்குறோம், வெறும் இடத்துக்கு தான் நம்ம பணம் கொடுக்குறோம். ஸோ கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு. பார்ட்டி டு பார்ட்டி பேசிக்கலாம். இது மாடியில் இருக்க அந்த ரூம் வந்து தடுத்து வச்சுருக்காங்க. அடிஷனல் 2 ரூம் வச்சுருக்காங்க. கம்மியான விலையில் வருது. விருப்பம் கான்டெக்ட் பண்ணி கம்மியான விலையை வாங்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி.